சொல்லுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் சகஜம். உண்மை, நாங்க ஏற்றுக்கிறோம். தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். ஆனா இங்க தோல்வியே தானே சந்திச்சிட்டு இருக்கிறோம். அதுதானே இங்க பிரச்சனையே தானே. ஒரு தோல்வி இல்லை, 2 தோல்வி இல்லை, 3 தோல்வி இல்லை. தோல்வியை கூட சந்திச்சுக்கலாம். ஆனா அந்த தோல்வியை பற்றி நான் விவாதிக்கவே மாட்டேன்னா என்ன? நாங்க என்ன சொல்றோம்? தோல்வியை விவாதிங்க. ஏன், என்ன காரணம்? விவாதிக்க தான் சொல்றோம். ஆனா நான் விவாதிக்கவே மாட்டேன். அது எந்த விதத்துல நியாயம்? எந்த வித ஜனநாயகம்? சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றார். பதவி இல்லாமலும் மக்களுக்காக போராடும் இயக்கம், தேர்தலில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளும் இயக்கம். பாடம் கத்துக்கிற மாதிரி தெரியலையே. தோல்விகளை வெற்றியாக்கி ஆட்சியை பிடிக்கும் இயக்கம். ஆமா, எப்ப? புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற வரைக்கும் தோல்வியை வெற்றியாக்கி காட்டிய தலைவி புரட்சித் தலைவர் அம்மா. தோல்வி ஏற்பட்டாலும் அந்த தோல்வியை என்னுடைய தோல்விக்கு நான் தான் காரணம் என்று நேரடியாக ஒப்புக்கொள்கிற தைரியம் உள்ள தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா. இங்கே தோல்வியும் ஒட்டுக்கொள்ளவில்லை, வெற்றியும் இல்லை, மனப்பக்குவம் இல்லை. அதாவது துரோகம் செய்தவர்கள் எல்லாம் அதான் நான் உங்களை கேட்கிறேன். என்ன கேட்காதீங்க, அவரை போய் கேளுங்க, அவரை போய் கேளுங்க. ஆகவே எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் வலிமையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்ட இந்த இயக்கம் மீண்டும் வெற்றி பாதையிலே கொண்டு வர வேண்டும். அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். காழ்ப்புணர்ச்சியோடு நடக்கக்கூடாது. பிரிந்தவர்கள், நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் அனைவரையும் அழைத்து பேசுங்கள். அனைவரும் இந்த இயக்கத்திலே சேருங்கள், பேசுங்கள். எங்களுடைய ஒரே கோரிக்கை, நாங்கள் பேச தயார். ஆனால் நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்கள். எங்களுக்கு எந்தவித பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த நிபந்தனையும் எங்களுக்கு இல்லை. பொதுக்குழுவை கூட்டுங்கள், விவாதியுங்கள். பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்கிறார்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் ஏற்றுக்கொள்ள அனைவரும் தயார். உங்களுடைய அழைப்புக்கு நாங்கள் தயார். ஆனால் பொதுக்குழுவை கூட்டுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.